பகவான் கூட செவ்வாய் இணைஞ்சிருக்கும் போதும் செவ்வாய் தோஷங்கிறது முழுமையாக வலு இழக்கும். எப்படி வலு இழக்கும்? அடுத்து இந்த செவ்வாய் பகவான் தனது அந்த பவரை இழக்கிறதுக்கு ராகு கேதுக்கள் கூட இணையும் போது செவ்வாய் தோஷமானது மட்டுப்படும். அடுத்தபடியா குரு பகவான் கூட இணையும் போது செவ்வாய் தோஷம் மட்டுப்படும். இது உங்களுக்கு அமைப்பு இருக்கா ஜாதகத்துல? அப்போ உங்களுக்கு என்ன பண்ணலாம், நீங்க செவ்வாய் தோஷம் மட்டுப்பட்டு போயிடுச்சு, செவ்வாய் தோஷம் இல்லைன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஒரு பக்கம். அடுத்தபடியா உங்களுக்கு செவ்வாய் தோஷத்துக்கு எந்த பார்வையில சார் செவ்வாய் தோஷம் எனக்கு போகுதுன்னா, குரு பார்த்தால் செவ்வாய் தோஷம் கிடையாது. செவ்வாய் தோஷம் இயற்கையாக பரிகாரமாய் நிவர்த்தி ஆயிடுது. யாரு பார்க்கும்போது? குரு பார்க்கும்போது. குரு பார்க்கும்போது கோடி பாவம் விமோச்சனம். குரு பார்த்தால் கோடி பாவம் விமோச்சனம் அடைஞ்சிருது. அப்போ செவ்வாயை குரு பார்க்கிறாரு, தனது பார்வைகளால செவ்வாயை குரு பகவான் பார்க்கிறார் என்றால் உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இயற்கை